இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நம்ம தமிழகத்தில் மிகச்சிறந்த பேச்சாளர் சாலமன் பாப்பை ஐயா அவங்க பட்டிமன்றத்தை ரொம்ப விரும்பி கேட்பேன். நான் ரொம்ப ரொம்ப ஒரு பொருள் பொதிந்த தலைப்புகளில் அந்த பட்டிமன்றங்கள் இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும், நல்லா இருக்கும், கேட்க நல்ல ஒரு பயனுள்ள விதமான நிகழ்ச்சியில் அமையும். ரொம்ப விரும்பி கேட்பேன். அதில் ஒரு பேச்சாளர் ராஜான்னு ஒருத்தர், அவர் ரொம்ப நகைச்சுவையாக நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய வல்லவர். அந்த விஷயத்தில் ரொம்ப நல்ல வல்லவர் அவர் ராஜா. அவர் ஒரு பட்டிமன்றத்தை அப்போ சொன்ன ஒரு நிகழ்வு இது. ஒரு சமயம் ஏதோ ஒரு ஊரில், ஏதோ சென்னையோ ஏதோ ஒரு ஊரில் ஒரு இளைஞன் வந்து ட்ரெயினில் வந்து இறங்குறான். அவன் இறங்கி என்ன பண்ணுறான், அவன் ஒரு 2 நாள் அங்கேயும் படுத்துங்க வந்து சாப்பிட்டு அப்படியே இருக்கிறான். ஒரு 2-3 நாள் ஆச்சு, கையில் காசு கிடையாது, இருந்தது சொற்ப காசு செலவாக போச்சு. அப்போ சாப்பிட்ணுமே, என்ன பண்ணுறது? கையில் ஒரு அழுக்கு துணி பை ஒன்று வச்சுருக்கான். சாதாரண சிம்பிளாக ஒரு பை, ஒரு மாற்று ஒரு துணி வச்சுருக்கான். போயிட்டு ஒரு ஹோட்டலில் போய் வேலை கேட்குறான். ஏதாச்சும் வேலை என்ன கொடுங்க எனக்கு, நான் செய்கிறேன். இல்லைப்பா, அவனை பார்த்தா நல்லா ஒரு படித்த பையன் தெரியுது. இப்போ எப்படி ஹோட்டலில் வேலை செய்ய, ஹோட்டல்லாம் பெருசாக வேலை செய்ய, சப்ளை வேலைலாம் இருக்கும், இந்த ஹெச்ஆர் எடுக்கிற வேலைலாம் இருக்கும். இதெல்லாம் எப்படி? ஐயா எதுனாலும் நான் செய்வேங்க ஐயா, நீங்கள் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த வேலையும் நான் செய்கிறேன். சரிப்போ, சப்ளை வேலை பார்த்துக்கு போகணும். அவரை அங்கே ஹோட்டல் வேலைக்கு அந்த முதலாளி நியமிக்கிறார். இப்படியே போகுது. ஒரு மாதம் வச்சுங்களேன், ஒரு மாதம் நெருங்க போகுது. ஒரு கடைசி வாரம், ஒரு 30 தேதி 29 தேதி அந்த மாதிரி அவர் வருது. அப்போ அந்த ஹோட்டலுக்கு ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் வராரு. படித்த நபர் வந்து சாப்பிட வராரு. அப்போ அந்த பையனை பார்க்க வந்து ஆர்டர் எடுக்கிறார். சார் என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்கள் சார். வந்துக்கிறான். அவன் ஹோட்டல் வேலைலாம் கவனிக்கிறான். இப்போ ஹெச்எல் எடுக்கிறான், உடைக்கிறான், போகிறான், எல்லாம் செய்கிறான். இந்த ஐயாவுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. நான் பார்த்தா ஹோட்டலில் வேலை செய்கிற மாதிரி நபர்னு தெரியல. ஒரு மாதிரி தெரியல, நல்லா இருக்கிறான். இவனுக்கு எப்படி சொல்லிட்டு பெரும் குழப்பம். அப்புறம் ஹோட்டல் முதலாளிகிட்ட போய் கேட்குறாரு, யாருங்க தம்பி, பார்த்தா நல்லா ஒரு இன்னமும் நல்லா வட்டச்சரமாக நல்லா இருக்கிறான், ஆனால் ஹோட்டலில் வேலை செய்கிற மாதிரி இவனுக்கு தெரியல. ஆமாம், அங்கே ஒரு மாதம் முன்னாடி இங்கே தான் அந்த வேலைக்கு வந்து கேட்டான். நான் தான் சப்ளை வேலைலாம் பார்த்து சொல்லி அவனுக்கு வேலைக்கு சேர்த்தேன். வந்து ஒரு மாதம் ஆக போகுது அப்படின்னு அந்த. அப்புறம் கொஞ்சம் நேரம் போக அந்த ஹோட்டல் வாசலில் மிகப்பெரும் அயல்நாட்டு கார்லாம் வந்து நிற்குது. ஒன்றும் புரியல, என்ன ஏது இன்னொரு பையன் இருக்கிறாரா? அந்த ஹோட்டலில் ஹெச்சில் தொடக்கிறான் பாரு, காட்டுக்கிறாங்க. உடனே அந்த கருப்பு பூனை படை வந்து சுற்றி நிற்குது. முதலாளிக்கு ஒன்றும் புரியல, யாரா அவன், இந்த மாதிரி யாருன்னா விஷயம். வெளியே பார்த்தா 10-15 கார் நிற்குது. அப்புறம் அந்த ஒரு கண்டுபிடிச்ச அந்த பையன், அவருக்கு புரியுது, இவன் மும்பையில் மிக பெரும் வைர வியாபாரியோடைய பையன். இவன் 10 தலைமுறைக்கும் உக்காந்து அப்புறம் சொத்து, கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே பிள்ளை. இவன் வந்து ஒரு மாதம் உன் ஹோட்டலுக்கு ஹெச்ஆர் எடுத்திருக்கான். அப்போதான் இவர் தெரியுது, ஐயோ அப்படியா, ஹோட்டல் ஓனருக்கு தூக்கி வாரி போடுது. உடனே அவன் பையனை அந்த பிளாக் கார்ட்ஸ் கூப்பிட்டு போய் அவங்க இந்த நிகழ்ச்சியை அந்த ராஜா அவங்க பட்டிமன்றத்தில் சொன்னாங்க. ஏனென்றால் எவ்வளவோ இருக்கட்டும், அந்த வைர வியாபாரி இப்போ சொன்னாராம், இப்போ நீ இது வரைக்கும் உழைக்கலை, நான் சம்பாதிச்சு வச்சுருக்கிறேன் இல்லையா? இப்போ நான் செத்து போயிடா கூட உன் தலைமுறை, உன் புள்ள தலைமுறை, அவன் புள்ள, உன் பேர புள்ள, அப்படி பார்த்தீங்கன்னா 10 தலைமுறை உட்காந்து சாப்பிட்லாம். நீ அந்த அளவுக்கு சொத்து சுகமெல்லாம் நான் அடிக்க வச்சுருக்கிறேன். இருந்தாலும் அதனுடைய அருமை தெரியணும், ஒரு ரூபாய் எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியணும்.
புரியுதுங்களா? நல்ல பழக்கங்கள் நீ கற்றுக்கணும். நீ உழைச்சி 10 ரூபா நெத்தி வேர்வை வழிச்சு விட்டு நீ 10 ரூபா சம்பாதிச்சு பார்க்கணும் சொல்லிட்டு என்ன பண்ணாரு, உனக்கு டெஸ்ட்டு, ஒரே ஒரு மாதம் டெஸ்ட்டு. நீ எங்கே வேணா போ, நாட்டில் நீ எங்கே வேணாலும் போ, சரியா? நீ போயிட்டு நம்ம 1 மாதத்துக்கு நான் யாரும் சொல்லக்கூடாது, நீ யாருன்னு சொல்லிக்கூடாது, சாதாரண மக்களாக இருந்து பாருன்னு சொன்னார். அவனுக்கு ஹோட்டலில் கிளீனிங் வேலையை செஞ்சான் அந்த பையன். அப்போ அந்த அருமை தெரியுது அவனுக்கு, எப்படி வாழணும், இந்த வாழ்க்கையான மதிப்பு என்ன. நம்ம அப்பா 10 ரூபாய் சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. அப்போ நீ அந்த இச்சாலை எடுத்து அந்த டேபிள் தொடச்சி அவனை ஆர்டர் எடுத்து நீ அந்த இடத்துல கொசுக்கடிலையும் படுத்து தூங்கி இப்படிலாம் இருக்கும்போது தான் அந்த வாழ்க்கையை நீ உணர்வே. நீ இது நடந்த நிகழ்வு, இது ராஜா அவங்க சொன்னாங்க. ஒருத்தவங்க கூட எவ்வளோ இருக்கட்டும், இருந்தும் அவன் இல்லாதவனை போல் இருந்தால்தான் அவனுக்கு அதோடைய மதிப்பு தெரியும். ஒருத்தவனுக்கு எல்லாம் கிடச்சிட்டு வச்சிங்களேன், அவனுக்கு வாழ்க்கையை போர் அடிச்சிடும். மனுஷனுக்கு துன்பமே இல்லை, ஒரு இன்பம் தான் வாழ்க்கை முழுக்க. வாழ்க்கையை போர் அடிச்சிடும், அடிச்சு என்ன அப்படின்னு ஆகிடும். அதுக்கு துன்பம் மட்டுமே லைஃப் ஆந்துடும் வச்சிங்களேன், வாழ்க்கை வெறுத்து போயிடும். இப்போ 2 இருக்க வாழ்க்கை இருக்கணும். இப்படிப்பட்ட உன்னதமான கருத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம் நாம் இன்னைக்கு. இப்போது தான் சொல்ல பாருங்க பார்ப்போம். இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள் போல் இருந்து பாருங்க, ஒரு அருமை தெரியும் உங்களுக்கு. மனம் ஆனவன் மனம் ஆகாதவனை போல இருந்து பாருங்க, உங்களுக்கு மனைவியோ கணவன் அருமை தெரியும் உங்களுக்கு. மனம் ஆனவன் மனம் ஆகாதவன் ஒரு சாமியாரோட அருமை தெரியும் உனக்கு. மனம் ஆயிடுச்சு இல்லையா, குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கிற நீ ஒத்தையால ஒரு பங்குல இருந்து பார்த்து தெரியும். போட்ட குரலுக்கு நாதி இருக்காது, நைட்டில் தனியாக படுத்து தூங்கி கிடப்ப, நீ செத்தா உனக்கு கேட்க ஆள் இருக்காது. ஜுரம் நீ படுந்த கூட நீ போய் ஒரு தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். நீ உங்களுடைய வாழ்க்கை நீ அனுபவிச்சு பார்த்து தெரியும். நீ குடும்பத்தில் இருந்தாலும் மனம் ஆகாதவனை போல் இருந்து பாரு, தெரியும் உனக்கு எல்லாம். நிறைய பணம் கொழுத்து போய்க்குதா, நீ ஏழையா இருந்து பாரு, அருமது உனக்கு தெரியும். நீ பணக்காரனா இருந்துக்கிட்டு ஏழையை பார்த்த பிச்சைக்காரன் சொல்லிப்பா, நீ அங்கே வாழ்ந்து பார்த்து தெரியும் உனக்கு, அவன் படுற கஷ்டம் தெரியும். அப்போ நம்மகிட்ட ஒன்று இருந்து அந்த இல்லாத நிலையை நம்ம என்ன பண்ணணும், அது வாழ்ந்து பார்ப்போம், அது அருமை தெரியும். அற்புதமான வாசகம் இன்னைக்கு பாருங்க பார்ப்போம். நீங்கள் உங்ககிட்ட காசு பணம் இருக்குதா, லிஸ்டே போறாங்க பாருங்க. அன்பர்களே, நான் சொல்வது இதுவே, இனி வருகிறது குறுகிய காலமே, அவனுடைய வருகை அண்மையில் இருக்குது. சொல்ல பாருங்க அப்போ, இனி மனைவி உள்ளவர் மனைவி இல்லாதவரை போல இருக்கட்டும், அழுபவர் அழாதவரை போல இருக்கட்டும், மகிழ்ச்சி உருபவர் மகிழ்ச்சி அற்றவர் போல இருந்து பாருங்க. நீங்க எப்பத்தாலும் மகிழ்ச்சியாவே இருந்துறீங்களே, கஷ்டப்படுற நிலையில் இருந்து பாரு, இருந்து ஒரு நாள் இருந்து பாருங்க, தெரியும் உனக்கு. பொருட்களை வாங்குவோர் அவர் இல்லாதவரை போல இருக்கட்டும். உங்கள்கிட்ட பணம் கொழுத்து போய் கிடக்குது, போகிற இஷ்டத்துக்கு செலவு பண்ணுற, வாங்கி குவிக்கிற, அது ஒரு நாளுக்கு இல்லாமல் இருந்து பாருப்பா, அப்போ தெரியும் உனக்கு இல்லையா. அடுத்தது, உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் மூழ்கி கிடப்போர் அதெல்லாம் இல்லாமல் வறுமையில் இருக்கும்போது வாழ்ந்து பாருங்க, அப்போ அது அருமை தெரியும் உனக்கு. இதுதான் நாம் உண்மையாகவே எப்படி வாழ்க்கையை உணர்ந்து சொன்னாலே அவன் இப்போ அந்த பையன் யோசிப்பான்ல, நம்ம அப்பா வைர வியாபாரி, ஒரு இன்னைக்கு நம்ம மாளிகையில் இருக்கிறோம், இன்னைக்கு 10 அடுக்கு மாடி வீடு, எங்கே பார்த்தாலும் காரு, பிளாக் கேட்ஸு, எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை இருக்கு. ஆனால் அவன் இன்னொருத்தவன் சாப்பிட்ற அந்த எச்சி இலை எடுத்து போட்டு அந்த அவனை எச்சில் தொடச்சி அள்ளி அதை கழுவி விடும் பொழுது அவனுக்கு தெரியும் அப்பா எப்படி கஷ்டப்பட்டு ஒரு பைசாவும் சேர்த்துருப்பாரு, தெரியும் இல்லையா. இப்போ பவுலுடைய வார்த்தை யோசிச்சு பாருங்க, இருக்கிறவர் இல்லாதவரை போல இருந்து பாருங்க, தெரியும். அப்பதான் தெரியும் உனக்கு. அற்புதமான வாசகத்தை பவுல் சொல்றாரு இன்னைக்கு கொரிந்தியர் திருமுகத்தில். ஏனென்றால் கொரிந்து மக்கள் எப்படி இருந்தாங்க, நல்லா முன்ன சொல்றீங்க இல்லையா, துறைமுகப்பட்டினம் இதெல்லாம் செல்லும் வியாபார தலமாக இருந்தது கொரிந்து மாநகரம். அப்போ மனம் போன போக்கில், ஆனால் பவுல் போய் தான் அவங்களை நெறிப்படுத்துறாரு. அவர்களே ஒழுக்க கேட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா. பாலியல் நிறைய குற்றங்களை புரிஞ்ச மக்களாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க எவ்வளவோ தீமைகள் மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்கே போய் பவுல் என்ன பண்ணுற, அந்த மக்களை நெறிப்படுத்துகிறார். இயேசு பின்னாடி போக வைக்கிற மக்களை போக வைக்கிறார். அதோடைய இன்னொரு படிநிலை தான் என்று என்ன பண்ணுங்க, நீங்கள் இருக்கிறவங்க இல்லாத இருந்து பாருங்க, இப்போ தெரியும்.
பணமெல்லாம் சேர்த்து வச்சு அப்படியே கொழுத்து போய் திரியிறியா? அப்படியே அப்படியே வந்து தங்க தட்டுலேயே தங்க தாம்பாளத்துலேயே மிதக்கிறியா? நீ வரியவனை வாழ்ந்து பாரு பார்ப்போம். அப்போ தெரியும். ஏழை லாசர் ரோட்டில் வீட்டு வாசலில் உட்காந்து கிடப்பார். பணக்காரன் என்ன பண்ணுவார்? நிம்மதியாக சாப்பிட்டு அவர் கொழுத்து போய் கிடப்பார். இறுதி நாள் வரும், ஏழை லாசர் அபிரகாம் மடியில் உட்காந்துருப்பார். பணக்காரன் நரகத்தில் கஷ்டப்படுவார். நீ அப்பாவன நிலைமை யோசிச்சு பார்க்கல. நீ பணக்காரன் என்ன பண்ணுவான்? உண்டு கொழுத்த நீ லாசர் சோத்துக்கெல்லாம் மேலே உட்காந்துருக்கானே, ஒரு பிடி சோறு அவனுக்கு போட்டிருந்தீங்கன்னா எப்படி போடுவ? அவன் கஷ்டத்தை நீ உணர்ந்தால்தான் போடுவ. அப்போ என்ன பண்ணும்? நீ கொழுத்து போயிருக்க, நீ என்கிட்ட ஒன்றுமே இல்லை என்ற நிலையில் நீ வாழ்ந்து உணர்ந்து பார்க்கணும். நீ அதான் பவுல் சொல்கிறாரு. செல்வ செருக்கில் இருக்கிறியா நீ? உலக செல்வத்தையெல்லாம் நீ பயன்படுத்துறியா? அது இல்லாதவனப்பா இருந்து பாரு, தெரியும் உனக்கு. அப்போ தெரிஞ்சாதான், ஐயோ லாசர் ஒரு வேளை சோத்துக்கு கஷ்டப்படுறானே, எப்பா இந்தாயா நீ ஒரு வாய் சாப்பிடு, என்ன கொடுத்துருப்பீங்க அவனுக்கு. நீ அது தெரியல வச்சுங்களேன். மற்றவோட யாருமே கஷ்டம்லாம் புரியல வச்சுங்களேன். நம்ம இன்றைக்கும் பார்க்குறோம். நான் வைத்தியர்கள்லாம் குருக்களோட வாழ்ந்துருக்கோம். நாங்கள் இன்றைக்கி எத்தனை மக்கள் சாமியாரப்பா, அவருக்கு என்னப்பா தனி ரூமு, ஏசி ரூமு, காரில் போகிறாரு, அங்கே வராரு, இங்கே வராரு. நீ இருந்த பாரு, ஒரு நாளைக்கு தெரியும். பங்குக்கு 1500 குடும்பங்களுக்கு நீ ஒரு தலைவனாக ஒரு பங்குல வந்து எத்தனை பேர் எவன் கேள்வி கேட்குறான். குருக்களை வந்து என்னென்ன எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் ஒத்தையாளா. அதெல்லாம் நம்ம உணர்ந்து பார்த்து சொல்கிற பவுல் சொல்கிற, உணர்ந்து பாருங்கள். திருமணமானவர் திருமணம் ஆகாதவரை போல இருந்து பாருங்க, மாறி பாருங்க. அதே போல் தனியாக இருக்குன்னு வச்சுக்கோமே, தனியாக இருக்கிறீங்க, சிங்கிளாக இருக்கிறீங்க, கல்யாணம் பார்த்து உனக்கு என்னப்பா பொண்டாட்டிக்குது புள்ளைக்குது, உனக்கு நான் ஜாலி தான் உனக்கு. நீ அந்த நேரத்தில் இருந்து யோசிச்சு பாரு. ஒரு குடும்ப தலைவன் ஒரு புடி அரிசிக்கு என்ன கஷ்டப்பாடு யோசிச்சு பாரு பார்ப்போம். ஒரு குடும்பத்துக்குள்ள மனைவி தன் கணவனையும் பிள்ளையும் காப்பாற்ற என்ன எப்படி காலை விடிய காஞ்சி உழைக்கிறான்னு பாரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பின் தூங்கி முன்னிழல் பெண்டிருக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. பின் தூங்கி முன்னிழல் பெண்டிருக்கு அழகு. பின்னாடி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் மனைவி போய் தூங்குவா. எல்லாருக்கும் முன் அவள் ஏந்திருப்பா. விடி எழுந்திரிச்சு கோலம்படி என்ன எல்லாம் பண்ணுவா. அவள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், ஓடு கிளப்பு, புருஷன் வேலைக்கு போகணும், ஓடு கிளப்பு. பின் தூங்கி முன்னழல் பெண்டிருக்கு அழகுன்னு பெரியவங்க பாடி வச்சாங்க. அப்போது நம்ம இங்கேருந்து சொல்லிட்டோம், உனக்கு என்னப்பா குடும்பத்தில் ஜாலியாக இருக்கிற, அந்த குடும்பத்தில் இருந்து பார்த்தா அந்த நாளைக்கு நீ போய் பாரு, தெரியும். திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆனவர்களைப் போல மாறட்டும், அப்போ அது தெரியும். அதெல்லாம் அப்படி மாறாமல் சும்மா அப்படி சொல்லிட்டு போகிறதுல ஒன்றும் புண்ணியம் கிடையாது. நச்சரிந்து பாருங்கள். இன்றைக்கி லூக்காவில் இன்னைக்கு சமவெளி பொழிவு, மத்தேயுல மலைப்பொழிவுன்னு இருக்கும், மத்தேயு 5. இங்கே சமவெளி பொழிவு. ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏழை மக்களை கவலைப்படாதீங்க. காசு பணம் இல்லையா, சொத்து சுகம் இல்லையா, கவலைப்படாதீங்க. நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்றால் இறையாட்சி உங்களுக்கு உரியது. ஏன்னா நீ ஏழ்மையில் என்ன பண்ணுற, நீ ஆண்டவனை யோசிச்சு பார்க்குற, ஆண்டவர் பாத்தில் நிற்கிற, நீ போயிட்டு. மற்றவன் அப்படி கிடையாது. மற்றவன் செல்வ செருக்கில் நான் அப்படி இப்படி பந்தா பீத்திக்கிட்டு வாழ்வான். ஒரு சின்ன ஒரு ஜென் கதை இது. ஜென் கதையில் இதாக வரும். கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுறோம், நம்ம இப்படி கை கூப்பி சாமி கும்பிட்றோமா, இது அப்படிதான் கும்பிட்ற. ஒரு முறை இந்த 5 விரல்களுக்கும் ஒரு கௌரவ போட்டி வந்துடுச்சு. இந்த கட்டவரல் சொன்னதான், எல்லாரோட நான் தான் பலசாலி அப்படின்னு சொன்னிச்சான். இந்த ஆள் காட்டு விரல் சொன்னிச்சான், எனக்கு தான் நல்லது கிடந்தெல்லாம் தெரியும், ஆனால் சுட்டி காட்டுற ஆள் நான் தான் அப்படின்னு இந்த ஆள் காட்டு விரல் சொன்னிச்சான். நடுவிரல் சொன்னிச்சான், எல்லாரோட நான் தான் பெரியவன், இங்கே பாரு இவ்வளோ பெருசாக இருக்கிறேன் பாரு அப்படின்னு நடுவிரல் பெருமை பீத்திக்கிச்சான். பக்கத்தில் மோதிர விரல், நான் தாண்டா பணக்கார விரல், இங்கே பாரு எனக்கு தான் தங்க மோதிரம் வைர மோதிரம்லாம் அவனை போடுவாங்கடா, நான் பணக்கார விரல். இந்த 4 விரலும் அப்படி பெருமை பேத்துக்கிச்சு. இந்த சுண்டு விரல் பாவம், அதுக்கு என்ன சைஸ் சின்னது, அது யாரும் அது வலிமையான ஒன்றும் கிடையாது, அது எவனும் வைர தங்க மோதிரம் போகிறன்னு கிடையாது, அது சைஸ் சின்னது, அது அமைதியாக இருந்துச்சான். கடவுள்கிட்ட போய் சொன்னிச்சான், கடவுளே எங்கே பாருங்கள் எல்லா விரல்களும் பெருமை பேசுகிறாங்க, எனக்கு என்ன ஆண்டவரே இன்பரி பண்ணிட்டீங்க கேட்கும்போது, எல்லாரையும் விட நீ தான் பெரிய ஆள். அது எப்படி ஆமாம்,
எல்லோரும் என்னை வணங்குகின்ற பொழுது எனக்கு பக்கத்தில் நீ தான் இருப்ப, உனக்கு அப்புறம் தான் எல்லாம் இருப்பாங்க என்று கடவுள் சொன்னாராம். சகோதரர்களே, என்ன பெருமை இருக்கலாம், அதெல்லாம் பெருமையாகாது. எவன் ஒருவன் கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கானோ அவன் தான் பெரியவன். நான் சொல்ல பாருங்க, ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்றால் இறையாட்சி உங்ககிட்ட இருக்குது, நீங்க தான் என் கூட இருக்கிறீங்க. சரிங்களா? இப்பொழுது கஷ்டப்படுவோரே பட்டினியா இருப்பவங்க பேரை பெற்றவர்கள். பேரை பெற்றவங்க நீங்க சொல்ற பாருங்க. இப்போ இப்பொழுது பட்டினியா இருப்போர நீங்கள் பேரை பெற்றவர்கள், நீங்கள் நிறைவு பெறுவீர்கள், கவலைப்படாதீங்க, நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்பவரே நீங்கள் பேரை பெற்றவர்கள், நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள், கடவுள் நான் உங்களுக்கு கொடுப்பேன், கவலைப்படாதீங்க. இப்படிப்பட்ட மக்கள் வாழும் சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து பவுலுடைய வார்த்தை நாம கடைபிடித்த உதாரணத்துக்கு, ஒருத்தவன் என்ன பண்றான், ஏழ்மையில கஷ்டப்பட்டு சோத்துக்கெல்லாம் அழுதுட்டு இருக்கிறான். நீ அவன் நிலைமையை அவன் நிலைமைக்கு நீ மாறி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவனை பட்டினி கிடக்க நீ விடுவியா? காசு உள்ளவன் காசு இல்லாதவனை போல் மாறட்டும், பவுலுடைய வார்த்தை. அப்ப செல்வ செழிப்புல கொழுத்து போயிருக்கிற நான் என்ன பண்ணணும், அவன் நிலையை உணர்ந்து அவன் நிலைக்கு நான் மாறி பார்க்கணும். ஐயோ, நாம் இன்னைக்கு பாதாமும் பிஸ்தாமும் ஜூஸும் அதுவும் பிடிச்சி இன்னைக்கு மெத்தமிஞ்சு கிடக்கிறோமே. நம்ம அண்டை வீட்டில் ஒரு குடிசை வீட்டில் ஒரு வயசான அந்த ஒரு குடும்பம் ரிச்சா ஓட்டி பிழைக்குது. என்ன கஷ்டம், அந்த கஷ்டத்தை நீ மாறி நீ உணர்ந்து பார்த்தால் உன் கை நல்லதுக்கு நீளும். நீளுமா நீளம், கண்டிப்பாக நீளும். இதுதான் பவுல் சொல்றாரு. இன்னைக்கு இருந்து பாருங்க, மாறி பாருங்க. அப்போ இந்த உலகம் அமைதியாக ஒரு மகிழ்ச்சி பூங்கா, எல்லாம் அன்பு கூட சமூகமாக அந்த உலகம் வாழும். இதுதான் ஏசப்பா சொல்ற பாருங்க. இன்னைக்கு நீங்கள் அழுகிறீங்களா, கவலைப்படாதீங்க, சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு உங்களை வெறுத்து ஒதுக்குறாங்களா, இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுறாங்களா, அந்நாளில் நீங்கள் மகிழ்ந்து கொண்டாடுங்கள், மகிழ்ந்து கொண்டாடுங்கள். ஏனென்றால் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஏன்னு சொன்னா, உங்கள் மூதாதையருக்கும் இறைவாக்கினருக்கும் எல்லா கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தான் அவங்க பண்ணாங்க, அதையே உங்களுக்கு செய்வாங்க. நீங்க மகிழ்ச்சியா இருங்க. கடவுள் மட்டும் உங்களெல்லாம் காத்து பண்ண தைரியமா தொடச்சிட்டு போயிட்டா இருங்க, ஆண்டவர் பார்த்துக்குவாங்க. நாங்கள் வேதியர் முடிச்சுட்டு இங்கே வரும்பொழுது வந்த புதுசில் தினமும் கோயிலுக்கு வாரம் கோயிலுக்கு பைபிள் கையில் கொண்டு, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பைபிள் ஆண்டவர் வாக்கில் ஒரு ஆர்வம் உண்டு. கோயிலுக்கு ஒரு பைபிள் கொண்டு போவேன் நான். எனக்கு காதப்படவே கேட்பாங்க, ஆமாம் பெரிய உபதேசம் படிச்சுட்டு வந்துட்டார் இவர், பைபிள் இல்லாமல் கோயிலுக்கு போக மாட்டார் அப்படின்வாங்க. பைபிள் கொண்டு போகிறது கொடுத்தோம்மா, நான் பைபிள் கொண்டு போவேன். பைபிள் கொண்டு போனால் அங்கே இருக்கிற பூசையில் நட்சதி வாசகங்கள், நான் நட்சதி வாசகங்கள் நான் கூட படிச்சுட்டு வருவேன். நான் ஃபாதர் பிரசங்கம் வைக்கும்போது சில குறிப்புகள் நான் பைபிளை எழுதி கொள்வேன். நான் என் பைபிள் எங்கே பார்த்தாலும் நான் எழுதி வச்சுருப்பேன், எங்கே பார்த்தாலும் எழுதி வச்சுருப்பேன். ஒரு பிரசங்கம் அதை நல்ல கருத்தாக, ஒரு நல்ல கதையாக, நல்ல விஷயம் டக்குன்னு குறித்து வைப்பேன் பைபிளில். எனக்கு காதப்படி பேசுவாங்க, ஆமாம் படிச்சு வந்துட்டார், பெரிய பைபிள் புரிந்தது, உபதேசம் படிச்சுட்டு வந்துட்டு பெரிய நினைப்பு, பைபிள்லாம் கோயிலுக்கு போக மாட்டார் இவர். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஆண்டவரின் பொருட்டு உங்களை தூற்றுகின்ற பொழுது நீங்கள் தைரியமாக இருங்க. ஏனென்றால் எல்லாரும் அப்படிதான் பண்ணாங்க, அவங்க எல்லாரையும் அப்படிதான் அவங்க செஞ்சாங்க. எனவே நீங்கள் என்ன பண்ணுங்க, மகிழ்ச்சியாக மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். கேளாய் மகளே கேள், கருத்தா கேளு. ஏசப்பா சொல்றாரு, ஏழையா கவலைப்படாது, பட்டினத்தை கவலைப்படாது, துன்பப்படுற கவலைப்படாத, ஆண்டவர் உங்களுக்கு நல்லது செய்வார். சிரிச்சு மகிழ்வீங்க. ஆண்டவர் சொல்றாரு, கேட்டுக்கோ. பவுல் சொல்றாரு, ஏழை மக்களை பாரு, துன்பப்படுறவங்களை பாரு, அவங்கள மாதிரி நீ மாறி வாழ்ந்து பாரு, அப்ப அந்த தர்மம் தெரியும். நல்ல விஷயங்கள் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு திருப்பால் 45 பாருங்க பார்ப்போம். அற்புதமான பல்லவி இன்னைக்கு. கேளாய் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேள், நல்ல விஷயத்தை கேளு, இந்த விஷயங்களை கேளு. அப்படி கேட்டால் நீ யாரையும் குறை சொல்ல மாட்ட, நீ எல்லாரையும் நேசிப்ப. நீ புரியுதுங்களா? நிச்சயமாக நேசிப்பேன். உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்றோம், உதாரணத்துக்கு ஒரு அழுகு துணி போட்டு வர வச்சுக்கோமே, அவர் அழுவானவன், ஆனால் அவருக்கு துணி கிடையாது, வரி நிலையில் இருக்காரு, கஷ்டப்படுறாரு.
அப்படிப்பட்ட நிலையில் நீ இருந்து பாரு, நீ யோசிச்சு பாரு, அவர் பட கஷ்டம் உனக்கு தெரியும். அப்போ நீ அவர் ஒதுக்க மாட்டவர். நீ உதாரணத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஒரு அழுக்கு லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு அழுக்கு சட்டை வேறு சட்டத்தில் போட்டுக்கிட்டு ஒரு ஒரு திருமண பந்தின்னு வச்சுக்கோமே, பதவி உட்காராரு, உனக்கு முன்னா முகம் சொல்லிப்போம். நம்ம சொல்லிக்க மாட்டோம், முகம் சொல்லிக்க மாட்டோமா? நிச்சயம் சொல்லிப்போம். நீ இருந்து அவர் மேலே கஷ்டப்படுற மனுஷன், ஒரு மூட்டத்தில் ஒரு தொழிலாளர் நல்ல துணி இருந்திருக்கலாம், நல்ல துணி இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒரு கீழ்ச்சலோட போட்டு வந்திருக்கலாம். அந்த துன்பத்தில் வாழ் மனிதரை போல நீ உன்னை மாற்றி யோசித்து பார்த்தீங்கன்னா அவரை நீ வெறுக்க மாட்டாய். அவரை பார்க்கும்போது உன் முகம் சுருங்காது. இப்போ புரியுதுங்களா? இந்த வார்த்தையைத்தான் இன்றைக்கு திருப்பாடல் ஆசிரியர் சொல்ற பாருங்க. கேளாய் மகளே, காது கொடுத்து கருத்தாய் கேள், காது கொடுத்து கருத்தாய் கேள் அப்படின்னு சொல்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. என சகோதரர்களே, திருப்பாடல் சொல்றது நானும் சொல்ல பாருங்க, நல்ல வார்த்தைகளை கருத்தாய் கேட்போம். இன்னைக்கு இருக்கிற 2 வாசகங்களும் அற்புதமான வாசகங்கள். பவுலடிகளார் லூக்கா நற்செய்தியில் 2ம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தூக்கி நிறுத்தக்கூடிய வாசகங்கள். எனவே நாம் நம்மகிட்ட பணம் இருக்குதா, இல்லாதவரை போல் இருப்போம். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமா, குடும்பமே இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? அப்படி யோசிச்சு பார்ப்போம். அப்போ யோசிச்சு பார்த்தா அவங்களோட கஷ்டம் நமக்கு தெரியும். எனவே சகோதரர்களே, நாம் இந்த வார்த்தைகளை இன்றைக்கி நம்ம தியானிச்சிருக்கிறோம். நாம் இதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சி செய்வோம். அப்படி முயற்சி செய்தால் ஏசப்பா சொன்னார் இல்லையா, ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள். அழுவீங்களா, நீங்கள் நிறைவு பெறுவீங்க. பட்டினியாகிறீங்களா, உங்களுக்கு எல்லாம் நிறைவு கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும். நாம் ஏழ்மையாக யோசித்து பார்த்தோம்னா, நாம் பட்டினியாக இருக்கிறவர்களை சிந்திச்சு பார்த்தோம்னா, நாம் எப்பவுமே மகிழ்ச்சியாகவே இல்லாமல் நாமும் ஒரு நேரத்தில் மற்றவங்களுக்கு கண்ணு விட்டு பாருங்க பார்ப்போம். நீங்கள் நம்ம பலனை நம்ம சிரிப்போம், நம்ம ஆண்டவர் சிரிக்க வைப்பார். சகோதரர்களே, நம்முடைய இன்றைய மிக முக்கிய வார்த்தை, மிக முக்கிய கோல், இலக்குன்னு வச்சுக்கலாம். இருப்பவர் இல்லாதவரை போல வாழ்ந்து பார்க்க, சிந்திச்சு பார்க்கணும். அப்போ தான் அந்த இல்லாமையுடைய கஷ்டம் தெரியும். நன்றி, நாளை சந்திப்போம்.